வெண்முரசு. நீர்க்கோலம் 41. வாசிப்பது சந்தீப். 40 குருதிமை. 3ஆம் நாள் மழை விட்டு துளிச்சுட்டலும் நீர்ப்பிசிறு காற்றுமாக நகரம் விம்மிக் கொண்டிருக்கையில் அரண்மனை முரசுகள் முழங்கின. அவ்வோசையை அவர்கள் இடியொலியாகவே கேட்டனர். நீர்த்திரை அதை ஈரத் துணி போல மூடியிருந்தமையால் மிக மெல்ல அப்பாலெங்கோ என ஒலித்தது. பின்னர்தான் அது முரசெனத் தெளிந்தனர். நோக்குக, நோக்குக, நோக்குக என முழங்கியது முரசு. நிமித்திகன் உரத்த குரலில் அன்று அந்தியில் கலிதேவனுக்கான பூசனை நிகழப்போவதை அறிவித்தான். நம் மூத்தவர் விண்புகுந்தார். மழை விழுந்து நகர் தூய்மை கொண்டது. நாம் அளித்த பலிகளில் முதன்மையானதை நம் குடிகளுக்கிறைவன் ஏற்றுக்கொண்டார். வருக, இறையடி பணிக, அருள் பெறுக. நீர்க்காற்று நகரைச் சூழ்ந்து வீசிக் கொண்டிருக்க மரங்களின் இலைகளும் கூரைகளும் பளிங்கு கற்களென சொட்டிக் கொண்டிருந்தன. பகல் முழுக்க நகரம் ஓசையடங்கி நனைந்த துணி போல அசைவிலா அலைகளாக கிடந்தது. உச்சிப்பொழுதுக்குப் பின்னர் மெல்ல விழித்தெழுந்த போதுகூட தோல் நனைந்த முரசின் ஓசை என்றே முழங்கியது. 3 நாள் மழை அனைவருக்கும் உடலோய்ந்த உள்வாழ்க்கை ஒன்றை அளித்திருந்தது. விழிகள் ஒளிக்கு கூசின. புற உலகை மறுத்தது உள்ளம். அவர்கள் நினைவுகளில் கனவுகளில் தனிமையில் திளைக்க விரும்பினர். தனிமை துயர் கொண்டது. அதன் இனிமை எஞ்சியிருந்த அவர்களின் உள்ளம் களியாட்டை வெறுத்தது. அவர்கள் அகத்தில் இனிய சிறு மின்னல்கள் எழுந்தமைந்து கொண்டிருக்க அவ்வப்போது மெய்ப்பு கொண்டனர். விழியமைந்து மெந்தையிலில் மூழ்கியபோது கரிய அலைகளின் மேல் நின்று ததும்பிய செந்தாமரையைக் கண்டனர். வெண்ணிற முகில் கரைந்தும் திரண்டும் யானை வடிவு கொண்டு வானில் மிதந்தது. அதை ஊடுருவிய ஒளி பாலென பளிங்கென கண்களை நிறைத்தது. அன்று கதிர்முகம் தெளியவேயில்லை என்பதனால் பொழுதடைவதை உணர முடியவில்லை. அரண்மனையில் அந்திமுரசு முழங்கியதும் பிற முரசுகளும் ஒலிக்கத் தொடங்கின. புற்றுவாய் திறந்து ஈசல்கள் எழுவது போல மக்கள் தங்கள் இல்ல வாயில்களில் இருந்தும் தெருமுனை திறப்புகளில் இருந்தும் எழுந்து சாலைகளை அடைந்தனர். துளிசேர்ந்து பெருக்காகி கரை தொட்டு நிரப்பியபடி நகர்மயத்தில் அமைந்த கலிதேவனின் ஆலயத்தை நோக்கிச் சென்றார்கள். அவர்கள் அணிந்திருந்த வண்ண ஆடைகளும் தலைப்பாகைகளும் கலந்த கொப்பளிப்பின் மேல் தெருமுனை மீன்நெய் பந்தங்களின் தழலொளி அலையடித்தது. சூழ்ந்திருந்த கூட்டம் அவர்களை தனிமையின் இனிய துயரிலிருந்து விடுவித்தது. பேச்சொலிகளும் முழவொலிகளும் கலந்த முழக்கம் அவர்களின் உள்ளே ஓடிக்கொண்டிருந்த மெல்லிய தன்மொழியை அணையச் செய்து அகத்தை கூச்சலாக ஆக்கியது. ஓசை மிகுதல் என்பது வெறி, களிப்பு, கொண்டாட்டம். தளர்வுடன் இருந்த அவர்களின் தோள்கள் நிமிர்ந்தன. தாழ்ந்து நிலம் நோக்கிய தலைகள் விரைத்தெழுந்தன. அடிநோக்கி அமைந்த சீர்நடை துள்ளலென்றாகியது. அப்பெருங்கூட்டத்தை அவர்கள் அறியாது அகநடனமிடச் செய்தது முரசின் தாளம். மேலிருந்து நோக்கிய காவலர்கள் அத்திரளில் நடனம் சிறிய அலைகளாக எழுந்து கொண்டிருப்பதைக் கண்டார்கள். நகரின் தென்மேற்கு மூலையில் இருந்த கலியின் சிற்றாலயத்தில் இருந்து பிடிமண் எடுத்து வந்து நகர் நடுவே அமைக்கப்பட்ட 7 அடுக்கு ஆலயம் அது. சுற்றிலும் மிக விரிவான செண்டுவெளி இருந்தது. அதிலிருந்து 18 பெரிய படிகள் ஏறிச் சென்று கலியின் ஆலயச் சுற்றுக்கட்டை அடைந்தன. 108 தூண்களால் தாங்கப்பட்ட கோபுரத்திற்கு கீழே கருவறைக்குள் கலி கருநாகங்களும் காகங்களும் பொறிக்கப்பட்ட பீடத்தின் மேல் அமர்ந்திருந்தான். கோபுரத்தின் மேல் காகக் கொடி காற்றில் பறந்தது. அத்தனை தூண்களிலும் காகமுகம் கொண்ட விளக்குமகளிர் சிலைகளின் கைகளில் நெய்யகல்கள் பீதர் நாட்டுக் கண்ணாடியாலும் தீட்டப்பட்ட சிப்பியாலுமான காற்று மறைப்புக்குள் சுடர்கொண்டிருந்தன. 4 எல்லையும் திறந்து கிடந்த செண்டுவெளிக்குள் 18 சாலைகளிலிருந்து மக்கள் வந்து பெருகி நிறைந்தார்கள். அதன் 4 திசைகளிலும் அமைந்திருந்த முரசு மேடைகளில் பெருமுரசுகள் துள்ளு நடையில் துடித்துத் துடித்தொலிக்க கொம்புகளும் முழவுகளும் இணைந்து கொண்டன. உடுக்கோசையில் எழுந்துவரும் காட்டுத் தெய்வங்கள் போல விழிகளில் மதமும் வெறியும் தெரிய மக்கள் தோன்றினர். கைகளை விரித்து தொண்டை நரம்புகள் புடைக்க கூச்சலிட்டனர். அவிழ்குழல்கற்றைகளை சுழற்றியபடி வெறிகொண்டு ஆடினர் முதுபெண்டிர். சிலம்புகளும் கழல்களும் ஒலிக்க கால்கள் மண்ணை மிதித்து மிதித்து நடனமிட்டன. நிஷதகுடிகளின் தலைவர்கள் அனைவரும் தங்கள் தொல்முறைப்படி இடைவளைத்து தோள் சுற்றிச் சென்ற ஒற்றை மாந்தோலாடையும் தழல்வரி புலித்தோலாடையும்
இருளலையும் கரடித்தோலாடையும் அணிந்து கழிகரகம் காக்கையிரகம் காட்டுச் சேவலிரகம் கொண்ட மரக்கொந்தைகளை தலையில் சூடி கைகளில் குடிக்கோல்களுடன் வந்து கலிதேவனின் ஆலயத்தின் முகமண்டபத்தில் நிறை கொண்டு நின்றிருந்தார்கள். உள்ளே பூசகர்கள் கலி வழிபாட்டுக்கென நீலமலர்களையும் காட்டுச்சுரியில் ஊறிய 108 குடம் நீரையும் கொண்டு வைத்தனர். அடுமனை பூசகர் நுரைக்கும் கள்ளையும் இலையப்பங்களையும் பனையோலை சுருளப்பங்களையும் சுட்ட அப்பங்களையும் கொண்டு வைத்தனர். காளகக் கொடிகளின் 7 மூத்தவர்களால் வழி நடத்தப்பட்டு புஷ்கரன் முழுதணைக் கோலத்தில் ஆலய முகப்பிற்கு தேரில் வந்து இறங்கிய போது பெருமுரசுகளும் கொம்புகளும் முழங்கின. செண்டு வழியை நிறைத்திருந்த கொடிகள் வாழ்த்தொலி எழுப்பினர். இசைச்சூதர் மங்கல இசை முழக்கி சூழ்ந்திருந்த காற்றை அக்காட்சிகள் அனைத்தும் வரையப்பட்ட ஓவியத் திரைச்சீலை என்றாக்கினர். புஷ்கரனுடன் உடனுரை துணைவனாக ரிஷபன் அணிச்செதுக்குப் பிடிகொண்ட உடைவாள் ஏந்தி வலப்பக்கம் நடந்து வந்தான். வாழ்த்தொலிகளும் குரவையோசையும் சூழ அவர்கள் வந்து கலிதேவனின் கருவறைக்கு முன்னால் பலிபீடத்திற்கு வலப்பக்கமாக நின்றனர். செந்தரைகள் அலைய அரசபல்லக்கு வந்து நிலம் அமைந்தது. அதனருகே மரப்பீடம் கொண்டு போடப்பட்டது. திரைவிலக்கி கைகூப்பியபடி இறங்கிய மாலினிதேவி இடையிலும் தோளிலும் காளகக் குடி பெண்களுக்குரிய முழங்கால் வரை வரும் ஒற்றை மாந்தோலாடை சுற்றியிருந்தாள். கல்மாலைகளும் கல்குழைகளும் அணிந்து புலித்தோல் கச்சை கட்டி தலையில் காகிரகுகள் கொண்ட முடிவளை சூடியிருந்தாள். காளகக் குடியினரான 7 சேடியரால் சூழ்ந்து வழிநடத்தி அழைத்து வரப்பட்டு ஆலய முகப்பை அவள் அடைவதுவரை குடிகளின் வாழ்த்துக்களே அவளை ஏந்தி வந்தன. காளகக் கொடியின் மூத்த பெண்டிர் 12 நிறைநீர்க்குடங்களும் அகல் சுடர்களும் ஏந்தி உடன்வர புஷ்கரனின் அன்னை சம்புகை கலிங்க இளவரசியை எதிர்கொண்டு கல், மண், நீர், மலர், கனி என்னும் 5 கான்மங்கலங்கள் கொண்ட தாளத்தை அளித்து நெற்றியில் பலிவிலங்கின் குருதி உலர்ந்த கருஞ்சாந்தால் பொட்டிட்டு வாழ்த்தினாள். அவள் குனிந்து அன்னையின் கால் தொட்டு சென்னி சூடினாள். அன்னையர் அவளை அழைத்து வந்து கலிதேவன் முன்னால் நிறுத்தினார்கள். பூசக குலத்து மூதன்னையர் 7 செங்குருதி நிறைந்த குவளை கொண்ட கரித்தாலத்தை உழிந்து காட்டி கண்ணேறு கழித்தனர். கலியின் காலடியில் 72 நாள் வைத்து வழிபட்டு எடுத்த கருந்தாலியை பூசகி எடுத்து நீட்ட புஷ்கரனின் அன்னை அதை மாலினியின் இடக்கையில் காப்பெனக் கட்டினாள். பிறிதொரு மூதனை அளித்து நெய்விளக்குடன் அவள் சென்று கலிதேவனின் கருவறை முகப்பில் பலிபீடத்தின் இடப்பக்கம் நின்றாள். சுனீதர் கைகாட்ட கலிதேவனின் தலை பூசகர் வழிபடு முறைமைகளை தொடங்கினார். 108 கலம் நீரால் கரியதேவன் முழுக்காட்டப்பட்டான். அதன்பின் பலியெருமையின் செங்குருதி முழுக்கு, பின்னர் பால் முழுக்கு, தேன் முழுக்கு, நீர் முழுக்கு. 5 முழுக்குகளுக்குப் பின் மீண்டும் 18 கலம் நீரால் முழுக்காட்டு. கரிய ஆடையும் காகச்சிறகு மணிமுடியும் நீலமணிக் கழல்களும் கச்சையும் ஆரங்களும் வளையல்களும் பூட்டப்பட்ட பின் நீலமலர்காப்பு அணிவிக்கப்பட்டது. பெண்டிரின் குரவை எழுந்து சூழ்ந்தது. கலிதேவனுக்குரிய குறுமுழவான உரிமை தோற்பரப்பில் பிரம்புக்கோல் வருட சினந்த புலி என ஓசையிட்டுக் கொண்டிருந்தது. அவர்கள் அனைவருக்குள்ளும் வாழ்ந்து தொல்குடி நினைவு ஒன்று பதறி கிளை நுனியில் தவித்து நின்றிருந்தது. சிவந்த வெறிவிழிகளும் தோள்களில் படர்ந்த சடை விழுதுகளும் 7 திரிகளாக நெஞ்சில் விழுந்த சடைத்தாடியும் கலிதெய்வத்தின் காகச்சிறகு சூட்டுத் தழும்பாக வரையப்பட்டு விரிந்த மார்பும் கொண்டிருந்த முதன்மை பூசகர் கையில் பொசுங்கி வெடித்து நீலச்சுடரசையை எரியும் நெய்ப்பந்தத்துடன் வீரிட்டலரை விதிர்த்து உடலுடன் கருவறையிலிருந்து வெளியே பாய்ந்து வந்தார். தன் கையிலிருந்த சாம்பலை மாலினிதேவியின் முகத்தின்மேல் ஊதிய பின் அறியா விலங்கொன்றின் அமரல் போல் ஒலித்த குரலில், பெண்ணே, இது கலிதேவனின் வினா. நீ நிஷதகுடிகளில் முதன்மையானதான காளகக் குடியின் மருமகள் என கற்குழையும் கருகமணியும் அணிந்து அமர ஒப்புகிறாயா என்றார். அவள் திகைக்க அருகே நின்று முதுமகள் ஆம் என்று சொல்க என்றாள். அவள் உதடுகள் மெல்ல அசைந்தன. இடத்தோள் விதிர்த்தது. சொல் சொல் என்றாள். அவள் மூக்குத் துளைகள் விரிந்து சுருங்கின. முலைகள் எழுந்தமைந்தன. சொல், ஒப்புகிறாயா என்றார் பூசகர். சொல் என்றாள் மூதன்னை. அவள் தொண்டையை செருமினாள். 3ஆம் முறை இது. சொல்க என்றார் பூசகர். அவள் ஆம், ஒப்புகிறேன் என்றாள். ஒப்புகிறாயா என அவர் மீண்டும் இருமுறை கேட்க, ஆம்
ஒப்புகிறேன் என அவள் தாழ்ந்த குரலில் விழிதாழ்த்தி மறுமொழி உரைத்தாள். அவள் இடத்தொடை ஆடியபடியே இருந்தது. அதே வெறியுடன் புஷ்கரனை நோக்கி திரும்பி அலறலுடன் அவன் முகத்தில் நீரை ஊதிய பூசகர், கேள் மகனே. கலியின் சொல் இது. கேள். இதோ நின்றிருக்கும் இச்சிறுமிகளை மணம் கொண்டு மைந்தரை ஈன்று குடிசிறக்க ஒப்புகிறாயா என்றார். அவன் சுனீதரை நோக்கிவிட்டு, ஆம், ஒப்புகிறேன் என்றான். அவர் மீண்டும் கேட்க அவன் மும்முறை அதை சொன்னான். பூசகர் இரு கைகளையும் விரித்து முழவு குரலில், சொல், இவளுடன் அரியணை அமர்ந்து நிஷதகுடிகளை முழுதாள ஒப்புகிறாயா? என் தேவனென எழுந்தருளிய கலிதெய்வத்தை முழுமுதலோன் என்று இக்குடிகளுக்குமேல் நிறுத்த ஒப்புகிறாயா என்று கேட்டார். புஷ்கரன் கூப்பிய கைகள் நடுங்க உதடுகள் இறுகி அசைய தள்ளாடுபவன் போல நின்றான். சொல், ஒப்புகிறாயா என்றார் பூசகர். ஆம், ஒப்புகிறேன் என்று புஷ்கரன் முணுமுணுத்தான். அருளினோம், அருளினோம், அருளினோம் என்று கூவியபடி பூசகர் கருவறைக்குள் ஓடினார். அவர் உடல் விதிர்த்து துள்ளியது. கருவறையில் கருங்கல்லில் செதுக்கப்பட்டு நெடுங்காலம் எண்ணெய் பூசப்பட்டமையால் முடியின் கருமையொளை கொண்டிருந்த கலிதேவனின் சிலையின் இரு பக்கமும் நின்றிருந்த காவல் தேவர்களின் வளைகோட்டுவாய் திறந்த முகங்களில் வெள்ளை விழிகள் பதிக்கப்பட்டிருந்தன. தழல் நெளிந்த பந்தங்களின் வெளிச்சத்தில் அவை சினந்த நோக்கு கொண்டு அசைந்து கொண்டிருந்தன. கலியின் கண்கள் நீலப்பட்டால் மூடிக் கட்டப்பட்டிருக்க திறந்த செந்நிற வாயில் வெண்பற்கள் தெரிந்தன. தொங்கிக் கிடந்த நீள்நாக்கில் தொட்ட வைக்கப்பட்ட குருதி வழிந்து துளித்து நின்றது. சிலையின் காலடியில் இரு உயிருள்ள முதிய காகங்கள் சிறகு கோட்டி தோளுக்குள் தலை புதைத்து அமர்ந்திருந்தன. அவற்றின் விழிகள் சோர்ந்து தழைந்து மீண்டும் விழித்தன. அவை எப்போதும் அங்கே இருந்து கொண்டிருப்பவை. இறகுகள் பாதி உதிர்ந்த காகம் பல ஆண்டுகளாக அங்கிருக்கிறது என குடியினர் அறிந்திருந்தனர். பூசகர், எந்தையே, இறையே, சொல்க. உலகாளும் கருமையே சொல்க. வருநெறி சொல்க. எழுமுலகு என்னவென்று நற்சொல் தருக என்று கூவினார். காகங்களில் ஒன்று நீர் விழுந்தது போல சிலிர்த்து விழிப்பு கொண்டு தலையைத் தூக்கி விழிகளை உருட்டி சுடர்களை நோக்கிய பின் காவ் என்றது. அடிவயிற்றில் வேல்குத்து பட்டது போல துடித்த பூசகர் ஆ என அலறி இரு கைகளையும் விரித்தார். பிடரி சிலிர்த்து சடை விரிந்து பறக்க சுழன்று ஆடினார். ஆட்ட விசையில் கலியின் காலடியிலிருந்த பள்ளிவாளை எடுத்து சுழற்றி மும்முறை துள்ளி நடனமிட்டுச் சுழன்று தன் நெற்றியில் ஓங்கி ஓங்கி வெட்டினார் பூசகர். உடற்தசைகள் இழுபட்டு அதிர விலங்கு போல உளையிட்டபடி சுழன்றார். வசுங்குருதியின் மணம் எழுந்தது. அவர் முகமும் நெஞ்சும் தோள்களும் குருதியால் செந்நிறம் கொண்டன. அருளினேன், குருதியருளினேன், செங்குருதி, கொழுங்குருதி, வஞ்சக்கனல் எரியும் குருதி என்று கூவியபடி வெளியே வந்து கையை அவர்கள் மேல் உதறினார். குருதித் துளிகள் அவர்கள் இருவர் தலையிலும் முகத்திலும் தெரித்து துளி வழிவாகி இறங்கின. புருவங்களில் குருதி தொங்கி நோக்கு மறைக்க புஷ்கரன் கருவறையில் அமர்ந்திருந்த கரிய உருவத்தின் கண்களையும் திறந்த சிவந்த வாயையும் நோக்கினான். நிகழ்க. கலிதேவனின் ஆணை இது. நிகழ்க என்று பூசகர் கூவினார். காளகக்குடி மூத்தார் திரும்பி, தாலி, தாலி எங்கே என்றனர். அன்று உச்சிப்பொழுதில் அவர்களின் குடியவை கூடி அமர்ந்து பனையோலையில் புஷ்கரனின் குடிநிறையும் பெயரும் குறியும் பொறித்து இறுகச் சுருட்டி எண்ணெய் கரி பூசி கருஞ்சரடில் கட்டி கொண்டு வந்திருந்த தாலி ஒரு கரிய கொப்பரையில் கட்டப்பட்டிருந்தது. அதை தாளத்தில் செம்மதர்களும் வெந்நீரும் இட்டு வைத்திருந்தனர். தலைகளுக்கு மேலாக அது பறப்பது போல வந்தது. அதை சுனீதர் வாங்கி தாளத்துடன் துணை பூசகர் கையில் அளித்தார். கலியின் காலடியில் அதை வைத்து ஒரு துளிக்குருதியும் ஒரு மலரிதழும் வைத்து வணங்கி திருப்பியளித்தார் பூசகர். அதை வாங்கி சுனீதர் புஷ்கரனிடம் நீட்டி, அவள் கழுத்தில் இதை கட்டு. அவள் நம் குலக்கொடி என்றமைக என்றார். அவன் அதை எடுத்து முன்னதர மூதன்னையர் மாலினிதேவியை முன்னால் செலுத்தினர். அவள் கழுத்தும் தோள்களும் மெய்ப்பு கொண்டு மயிர் நிறைகளாக தெரிந்தன. அவளை மூதன்னையர் விழாமல் தாங்கிப் பிடித்திருந்தார்கள். புஷ்கரன் கருந்தாலியுடன் அவளை நோக்கியபடி நின்றான். பெண்டிரின் குரவையோசையும் உரிமையின் அமரலும் இணைந்து சூழ்ந்தன. கட்டுக என்றார் சுனீதர்.
அவன் கை நீட்ட அவள் விழிதூக்கி அவனை நோக்கினாள். திடுக்கிட்டு அவன் கைகளை பின்னிழுத்துக் கொண்டான். கட்டுக, இளவரசே, என்றார் சுனீதர். அவன் நெஞ்சு துடித்தது. ஒரு கணம் அவன் தன் வலப்பக்கம் ரிஷபனின் உடல் வெம்மையை உணர்ந்தான். கட்டுங்கள், என்றான் ரிஷபன். புஷ்கரன் அந்த தாலியை அவள் கழுத்திலிட்டு முதல் முடிச்சை கட்டினான். இரண்டாவது முடிச்சை அவன் அன்னை கட்டினாள். மூன்றாம் முடிச்சை குலமூதாட்டி ஒருத்தி கட்டினாள். நான்காம் முடிச்சை ஆலயத்தின் பூசகி கட்ட, ஐந்தாம் முடிச்சை அவர்களின் அணுக்ககுலத்தைச் சேர்ந்த மூதன்னை ஒருத்தி கட்டினாள். ஆறாவது முடிச்சை மலை தெய்வங்களின் பொருட்டு சிறுமி ஒருத்தி கட்ட, ஏழாவது முடிச்சை மாலினியே கட்டிக்கொண்டாள். சுனீதர், இளவரசே, உங்கள் உடைவாளை உருவி கலிதேவனின் காலடியில் தாழ்த்திவிட்டு வான் நோக்கித் தூக்கி மும்முறை ஆட்டுங்கள், என்றார். ஓர் முதியவர், அந்த மரபு இல்லையே, என்றார். அம்மரபு உருவாகட்டும், என்றார் சுனீதர். ஆனால் என அவர் முனக, இனி நமக்கு புஷ்கரே அரசர். புஷ்கரர் மட்டுமே அரசர், என்றார் சுனீதர். ஆம், என்று ஒரு குலமூத்தார் கூவினார். நம் அரசர் இவர் மட்டுமே. நாம் வெல்வோம். நம் குடிகள் நம் நிலத்தை முழுதாலும் குடிமூத்தார் அனைவரும் கோல்களை தூக்கி ஆம் 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 என கூவினர். புஷ்கரன் திகைத்தவன் போல நின்றான். வாளை உருவுக, இளவரசே, என்றார் சுனீதர். புஷ்கரன் தன் இடைவாளை உருவி கலியின் காலடி நோக்கி நீட்டினான். அது பாம்பு நாக்கென நடுங்கியது. அதன்மேல் தன் கையில் விழுந்த குருதித் துளிகளை சொட்டி மலர் ஒன்றை இட்டு பழிகொள்க, வெற்றி சூடுக, என்று பூசகர் வாழ்த்தினார். அவன் வாளைச் சுழற்றித் தூக்கி தலைமேல் எழுப்பினான். அமைதி, அமைதி, என்றார் சுனீதர். புஷ்கரன் கைகள் நடுங்க உடல் மெய்ப்பு கொண்டது. வஞ்சினம் உரையுங்கள், இளவரசே, என்றார் சுனீதர். அது நம் தெய்வத்தின் ஆணை, என்றார் இன்னொருவர். அவன் மூச்சு வாங்கினான். வாழ்க்கையில் காற்றுப்பட்ட கொடி என படபடப்பதாக தோன்றியது. என்றார் சுனீதர். அவன் வாளை ஆட்டினான். வெளியே முரசுகள் முழங்க, பல்லாயிரம் குரல்கள் வெடித்தெழுந்து, காளகக் கொடி வெல்க, கலிமைந்தர் வெல்க, புஷ்கரர் வெல்க என ஓசையிட்டன. அவன் கண்கள் கசியும்படி மெய்விதிர்ப்பு கொண்டான். குருதியால் கழுவுவேன். குருதி ஒன்றை மட்டுமே நிகர்வைப்பேன். ஆணை, 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 என்றான். ஆம், ஆணை, 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 என்றனர் சூழ்ந்திருந்த குடித்தலைவர்கள். வாளைத் தாழ்த்திய பின் உடலில் நுரைத்த ஆற்றல் அனைத்தும் ஒழுகி மறைய தலை சுற்றுவது போல உணர்ந்தான். பெருமூச்சு விட்டபடி தோள் தளர்ந்தான். மங்கலம் கொள்க, என்றார் பூசகர். கலிக்குப் படைத்த அப்பம், மலர், சிறு பனைக்கொட்டையில் கள் மூன்றையும் ஒரு தாளத்தில் வைத்து அவனுக்கு அளித்தார். இருவரும் ஓருடல் கைகளென கொள்க அதை, என்றார் சுனீதர். புஷ்கரனும் மாலினியும் கை நீட்டி அத்தாலத்தை வாங்கிக் கொண்டனர். பூசகர் பலிக்குருதி மையைத் தொட்டு இருவருக்கும் பொட்டு அணிவித்தார். தெய்வம் துணை கொள்ளும். எதற்கும் அஞ்சேல். எங்கும் தளரேல். எந்நிலையிலும் பின்னோக்கேல். ஆம், அவ்வாறே ஆகுக, என்றார் பூசகர். அவர்கள் இருவரும் அவரை வணங்கி விலகினர். சுனீதர் பெருமூச்சுடன் உடல் இயல்பாகி முகம் மலர்ந்து மணவினை முடிந்தது. கலிங்க இளவரசி நம் குடிக்கு தலைவி என்றானாள். நிஷதகுலம் என்றும் இந்நாளை கொண்டாடட்டும். இத்தருணம் நம் கொடிவழிகளின் நினைவில் வாழட்டும், என்றார். அனைவரும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு சிரித்து முகமன் பரிமாறிக்கொண்டார்கள். செல்வோம், என்று சுனீதர் புஷ்கரனை தொட்டார். எரிச்சல் கொண்டவன் போல, எதையோ எண்ணி தடுமாறுபவன் போல கைவிரல்களால் காற்றில் எதையோ சுழற்றியபடி புஷ்கரன் அவருடன் நடந்தான். ரிஷபன் வாளேந்தி உடன் வந்தான். சுனீதர், நாம்